வணக்கம். நான் டாக்டர் பிரபு பேசுகிறேன். மூளை நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் ஈரோட்டிலிருந்து உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோவிலிருந்து நம்ம தண்டுவடத்தை பற்றியும் அதை சுற்றியுள்ள அதாவது வெர்டிபிரல் காலம் அந்த எலும்பு கூடு பற்றியும் அதில் ஏற்படக்கூடிய வியாதிகளை பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். போன தடவை அதை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் பார்த்தோம். இது வரைக்கும் பார்க்கலன்னா நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தான் ரொம்ப முக்கியமான உறுப்பான தண்டுவடத்தை பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்க முடியும். அதில் ஏற்படக்கூடிய வியாதியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். மூளையைப் போலவே மூளையை சுற்றி எப்படி உரைகள், அதாவது 3 உரைகள் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, டியூரா மேட்டர், அரக்னாய்டு மேட்டர், பயா மேட்டர். அதே மாதிரியே தண்டுவடத்தை சுற்றியும் 3 உரைகள், அதே 3 உரைகள் இருக்குது. அதே மாதிரி இந்த உரைகளுக்கும் தண்டுவடத்துக்கும் இடையே அங்கே எப்படி சிஎஸ்எஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மூளை நீர் இருந்துச்சோ அதே நீர் சர்க்குலேட் ஆகி தண்டுவடத்துக்கும் வருது. ஸோ இதுவும் தண்டுவடத்துக்கும் அந்த உரைக்கும் இடையே சுற்றிக்கிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தண்டுவடம் யூஸ்வலாக நான் சொன்னபடி மேலே ஃபொராமன் மேங்கனத்தில் ஆரம்பித்து L1 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்பைனல் வெர்டிபிரல் காலத்தோட L1ங்கிற அந்த லம்பார் வெர்டிபிராவோட லோவர் பார்டரில் முடியுது. இதுதான் அடல்ட்ஸ்க்கு இருக்குது. சில நேரம் குழந்தைங்களுக்கு, அதாவது சின்ன வயசில் குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது L3 L4 அப்படிங்கிற லம்பார் லெவலில் இருந்து அப்படியே கொஞ்சம் அசெண்ட் ஆகி பெரியவங்களுக்கு, அதாவது அடல்ட்ஸுக்கு L1 லெவலில் முடியுது. அதுக்கு கீழே இந்த உரை, அதாவது தண்டுவடம் முடிகிறது L1. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த தண்டுவடத்தை சுற்றி இருக்கிற உரை S2 அப்படின்னு சொல்லக்கூடிய சேக்ரல் வெர்டிபிராவில் முடியுது. பயாமேட்டர், அதாவது தண்டுவடத்தை சுற்றி ஒட்டிக்கிட்டு இருக்கிற அந்த பயாமேட்டர் கீழே வரைக்கும் போகுது. இப்போ நான் தண்டுவடத்தை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி அதில் இருக்கிற பிரிவுகளை பற்றி நான் கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்லணும். அதாவது தண்டுவட எலும்பாக இருந்தாலும் சரி, தண்டுவடமாக இருந்தாலும் சரி, அதில் இருக்கிற எலும்புகளுக்கும் அந்த தண்டுவடத்தில் இருக்கிற பிரிவுகளை பற்றி நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா செர்வைக்கல் அப்படிங்கிற ஒரு பகுதி, தொராசிக் அப்படிங்கிற ஒரு பகுதி, லம்பார் அப்படிங்கிற ஒரு பகுதி, சேக்ரம் அப்படிங்கிற ஒரு பகுதி, காக்கிக்ஸ் அப்படிங்கிற ஒரு பகுதி. இது வெர்டிபிரல் காலம், அதாவது தண்டுவட எலும்புலையும் இதே பகுதிகள் இருக்குது, தண்டுவடத்துலையும் இதே பகுதிகள் இருக்குது. ஆனால் தண்டுவடத்தில் செக்மெண்ட்ஸ், அதாவது செர்வைக்கல் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, கழுத்து பகுதியில் இருக்கிறத தான் நம்ம செர்வைக்கல் அப்படின்னு சொல்கிறோம். தண்டுவடத்தோட செர்வைக்கல் செக்மெண்ட்ஸ் 8. அதே மாதிரி தொராசிக், அதை நெஞ்சுக்கூட்டு பகுதியில் இருக்கிற தண்டுவட பகுதி 12. லம்பார், அதாவது முதுகு பகுதியில் இருக்கக்கூடிய தண்டுவட பகுதி 5. சேக்ரம் அப்படின்னு சொல்லக்கூடிய தண்டுவட பகுதி 5. காக்கிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப அடியில் ஒரு டிப்பு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, ஒரு மொட்டு மாதிரி இருக்கும், அந்த காக்கிக்ஸுங்கிற பகுதி 1. ஸோ 8, 12, 5, 5, 1 மொத்தம் தண்டுவடத்திலிருந்து வெளிவர்ற நரம்புகள் 31. ஸோ 31 pairs ஆஃப் ஸ்பைனல் நர்வ்ஸ். வெர்டிபிரல் காலத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா செர்வைக்கல் செக்மெண்ட்டில் 8 இருந்துச்சு இல்லையா, ஆனால் செர்வைக்கல் வெர்டிப்ரா 7 தான் இருக்கும். ஸோ C7. தொராசிக் பார்த்தீங்கன்னா வெர்டிபிரல், அதாவது தண்டுவடமும் 12 இருக்கும், அதை சுற்றி இருக்கிற எலும்பும் 12 இருக்கும். லம்பாரும் லம்பார் பகுதியில் பார்த்தீங்கன்னா தண்டுவடமும் 5 பகுதி இருக்கும், அதை சுற்றி இருக்கிற எலும்பும் 5 பகுதி இருக்கும். சேக்ரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இடுப்பு பகுதி, அதுலேயும் தண்டுவடமும் 5 இருக்கும், அதை சுற்றி இருக்கிற எலும்பும் 5 இருக்கும். ஆனால் அந்த காக்கிக்ஸ் மட்டும் தண்டுவட செக்மெண்ட் 1 தான் இருக்கும், அதை சுற்றி இருக்கிற எலும்பு 4 இருக்கும். ஸோ ஸ்பைனல் கார்டிலிருந்து வெளிவர நரம்புகளின் எண்ணிக்கை 31 பேர், அதே எலும்பு 33. இதை நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எதனால் இதை சொல்ல வரேன்னா, நான் ஏற்கனவே சொன்னபடி தண்டுவடம் L1ங்கிற பகுதியிலே முடிஞ்சிடறனால நரம்புகள் ஒவ்வொன்றும் வெவ்வேறு இடத்துலேருந்து வெளியில் வரும். அதனால் அதில் ஏற்படக்கூடிய வியாதிகள்லேயும் கொஞ்சம் மாறுதல்கள் இருக்கும். அதை மருத்துவர்களாகிய நாங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிருவோம். நீங்கள் ஜஸ்ட் இதை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு இதை பற்றி சொல்கிறேன். இப்போது பின்பகுதியில் இருக்கக்கூடியது சென்சரி நியூக்ளியை. இந்த சென்சரி நியூக்ளியை நம்ம உடம்போட சென்சேஷன், அதாவது உணர்வுகள், அதாவது நிறைய உணர்வுகள் இருக்குது பார்த்தீங்களா, டச், பெயின், டெம்பரேச்சர், ஜாயிண்ட் சென்ஸ், அதாவது நம்மளோட ஜாயிண்ட் எப்படி மூவ் பண்ணுறோம், நம்ம கை எப்படி இருக்குது, எந்த பொசிஷனில் இருக்குது, அப்புறம் வைப்ரேஷன் சொல்லக்கூடிய அதிர்வு, இந்த மாதிரி சென்சரி பார்ட்டை கட்டுப்படுத்துறது பின்பக்கத்தில் இருக்கக்கூடிய சென்சரி நியூக்ளியை. இதுக்கு வெளியில் இருக்கிற இதை நம்ம என்ன சொல்லுவோம், காலம், அப்படி இல்லைன்னா கிரே மேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். வெளியில் இருக்கக்கூடிய ஒயிட் மேட்டர் பார்த்திங்கன்னா ட்ராக்ஸ் இல்லைன்னா ஃபனிகுலை அப்படின்னு சொல்லுவோம். இது என்னென்னா இங்கே தான் நம்ம மூளையிலிருந்தும் தண்டுவடத்துக்கு, தண்டுவடத்துலேருந்து மூளைக்கு ட்ராக்ஸ், அதாவது கற்றை, நரம்பு கற்றைகள் போகும். மேலேருந்து கீழே வர்றது டிசெண்டிங் ட்ராக்ஸ் அப்படிங்கிறது அசைவை கண்ட்ரோல் பண்ணுறது. கீழேருந்து மேலே போகிறது, அதாவது அசெண்டிங் ட்ராக்ஸுங்கிறது நம்ம உடம்புல இருக்கிற
உணர்வுகளை மூளைக்கு எடுத்துகிட்டு போகிறது. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கிரே மேட்டர், ஒயிட் மேட்டர். கிரே மேட்டருங்கிறது முன்பகுதி, நடுப்பகுதி, பின்பகுதி. முன்பகுதியில் வந்து அசைவுக்கான நரம்புகள், நடுப்பகுதியில் வந்து அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம், பின்பகுதியில் வந்து சென்சரி நர்வஸ் சிஸ்டம். வெளிப்பகுதியில் வந்து இந்த நர்வஸ் சிஸ்டத்தை எல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடிய ட்ராக்ஸ். இந்த ட்ராக்ஸ் பார்த்திங்கன்னா கீழேருந்து மேலே போகிறது, நம்ம உடம்புலேருந்து உணர்வுகளை மேலே எடுத்துகிட்டு போகிறது அசெண்டிங் ட்ராக்ஸ். மேலேருந்து, அதாவது மூளையிலேருந்து நம்ம உடம்புக்கு அசைவுகளை கொண்டு வர்றது வந்து டிசெண்டிங் ட்ராக்ஸ். ஸோ உணர்வுகளை மேலே கொண்டு போய் அதை ப்ராசஸ் பண்ணி அதுக்கான அசைவுகளை கீழே கொண்டு போகிறது தான் ஸ்பைனல் கார்டு. இப்போ இந்த செர்வைக்கல், அதாவது இந்த தண்டுவடத்தை பார்த்திங்கன்னா 2 இடத்துல என்லார்ஜ் ஆகிருக்கும். அதாவது செர்வைக்கலில் வந்து ஒரு என்லார்ஜ்மெண்ட் இருக்கும், லம்பாரில் வந்து ஒரு என்லார்ஜ்மெண்ட் இருக்கும். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். நம்ம உடம்புல அதிகமாக அசையக்கூடிய ஒரு பகுதி அப்படின்னா என்னென்னு நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒன்று வந்து கைகள், இன்னொன்று வந்து கால்கள். ஸோ இதை தான் நம்ம அதிகமாக அசைக்கிறோம். நடக்கிறதுனா கால்களை யூஸ் பண்ணுறோம், எந்த ஒரு வேலை செய்கிறதா இருந்தாலும் கைகளை யூஸ் பண்ணுறோம். ஸோ செர்வைக்கல் என்லார்ஜ்மெண்ட்லேருந்து வரக்கூடிய நரம்புகள் வந்து நம்ம கைகளுக்கு, முக்கியமாக அப்பர் லிம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கைகளுக்கு உணர்வு கொடுக்கக்கூடிய, போத் உணர்வு அண்ட் அசைவு. நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த செர்வைக்கலாக இருக்கட்டும், லம்பா, தோராஸ், எந்த ஒரு பகுதியிலேருந்து ஒரு நரம்பு வெளியில், அதாவது ஒரு ரூட் வெளியில் வருதா இருந்தாலும் அந்த ரூட்டில் வந்து 2 விதமான ரூட்லெட் சேர்ந்தது. அதாவது ஒரு ஸ்பைனல் கார்டிலேருந்து 2 ரூட்லெட்ஸ் வெளியில் வரும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பின்பகுதியிலேருந்து வரக்கூடிய உணர்வு ரூட்டு, முன்பகுதியிலேருந்து வரக்கூடிய அசைவு ரூட். இந்த 2ம் சேர்ந்து தான் ஒரு ரூட்டாக வெளியில் வருது. அதனால் ஒரு நரம்புங்கிறது நம்ம உடம்புக்கு உணர்வையும் கொடுக்கும், அசைவையும் கொடுக்கும். அதுதான் உண்மையான அதான் அந்த ரூட் அப்படின்னு சொல்லக்கூடிய நரம்பு. ஸோ இந்த நரம்பு வெளியில் வந்து இந்த நரம்பு வந்து அடுத்தது பிளெக்ஸஸாக மாறும். அதாவது இந்த நரம்புகள், அதாவது செர்வைக்கல் ரூட் பார்த்திங்கன்னா நான் 8 சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த 8 ரூட்டுகளும் ஒன்றா பிணைஞ்சு பிளெக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு பகுதியாக மாறி அங்கேருந்து நரம்புகள் உருவாகி அந்த நரம்புகள் வந்து கைகளுக்கு சப்ளை பண்ணும். ஸோ இந்த செர்வைக்கல் என்லார்ஜ்மெண்ட்லேருந்து வெளியில் வர்ற நரம்புகள் வந்து அசைவுக்கும் உணர்வுக்கும் தேவையான எனர்ஜியை கொடுக்குது. அதே போல் லம்பார் என்லார்ஜ்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கால்களுக்கு அசைவையும் உணர்வையும் கொடுக்கக்கூடிய ஒரு நரம்புகள். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ரூட்ஸ் 2மே இருக்கும். 2 ரூட்லெட்ஸும் சேர்ந்து ரூட்டாக ஃபார்ம் ஆகி அந்த ரூட் வந்து பிளெக்ஸஸ் ஆகி அந்த பிளெக்ஸஸ்லேருந்து நரம்புகள் வெளியில் வந்து அந்த நரம்புகள், இந்த பிளெக்ஸஸ் பேர் தான் லம்போசேக்ரல் பிளெக்ஸஸ்ன்னு சொல்கிறோம். கைக்கு அசைவு கொடுக்கறத வந்து பிரேக்கியல் பிளெக்ஸஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இந்த பிளெக்ஸஸ்லேருந்து வெளியில் வரக்கூடிய நரம்புகள் தான் நம்ம கால்களுக்கு அசைவையும் உணர்வையும் கொடுக்கக்கூடியது. இதை நல்லா தெரிஞ்சுக்குங்க. மற்ற உறுப்புகள் மாதிரியே இந்த தண்டுவடத்துக்கும் வந்து இரத்த ஓட்டம் ரொம்ப முக்கியம். இந்த தண்டுவடத்துக்கு ரத்தத்தை கொடுக்கக்கூடிய முக்கியமான இரத்த குழாய் பார்த்திங்கன்னா ஆன்டீரியர் ஸ்பைனல் ஆர்ட்ரி. அது வந்து ஒன்று தான் இருக்கும். போஸ்டீரியர் ஸ்பைனல் ஆர்ட்ரி வந்து 2 இருக்கும். கெட்ட ரத்தத்தை ஸ்பைனல் கார்டிலேருந்து எடுத்து வெளியில் கொண்டு போகிறது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இன்ட்ரா மெடுலரி வெயின்ஸ், அங்கேருந்து எக்ஸ்ட்ரா மெடுலரி வெயின்ஸ், அங்கேருந்து பார்த்திங்கன்னா ரேடிகுலோ மெடுலரி வெயின்ஸ், அங்கேருந்து பார்த்திங்கன்னா இன்டர்னல் வெர்டிப்ரல் பிளெக்ஸஸ், அங்கேருந்து எக்ஸ்டர்னல் வெர்டிப்ரல் பிளெக்ஸஸ். இந்த எக்ஸ்டர்னல் வெர்டிப்ரல் பிளெக்ஸஸ் தான் பேட்சன் பிளெக்ஸஸ்ன்னு சொல்லுவோம். அந்த எக்ஸ்டர்னல் வெர்டிப்ரல் பிளெக்ஸஸ்லேருந்து வீனக்கேவாக்கு போயிடுது. வீனக்கேவாங்கிறது தான் நம்ம இருதயத்துக்கு வந்து கெட்ட ரத்தத்தை எடுத்து கொண்டு போகக்கூடிய ஒரு பெரிய ஒரு இரத்த குழாய். இந்த பேட்சன் பிளெக்ஸஸ் வந்து என்ன ஆகும்னா ப்ராஸ்டேட்டிக் வெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம ப்ராஸ்டேட் உறுப்பு இருக்குது பார்த்திங்களா, அங்கேருந்தும் அதே மாதிரி அப்டாமினல் வெயின்ஸ், அதாவது நம்ம குடல் இருக்குது பார்த்திங்களா, அந்த குடல் வயிற்றில் இருக்கக்கூடிய உறுப்புகளிலிருந்து வரக்கூடிய கெட்ட ரத்தமும் சேரும். அதனால தான் ப்ராஸ்டேட்டிக் கேன்சர் வந்து யூஸ்வலாக தண்டுவடத்தில் வந்து அந்த கேன்சர் வந்து ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ப்ராஸ்டேட்டிக் கேன்சரும் குடலில் ஏற்படக்கூடிய ஜிஐ மெலிக்னன்சியும் வந்து தண்டுவடத்தில் வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஸோ நான் இது வரைக்கும் என்ன சொல்லியிருக்கேன், எத்தனை நரம்புகள் வந்து தண்டுவடத்துலேருந்து வெளியில் வருது, எத்தனை எலும்புகள் இருக்குது, இந்த நரம்புகள் எப்படி உருவாகி எப்படி வருது, இந்த நரம்புகள்லேருந்து கைக்கு எப்படி நரம்பு உருவாகுது, காலுக்கு எப்படி நரம்புகள் உருவாகுது, எப்படி ரத்த ஓட்டம் இந்த தண்டுவடத்துக்கு வருதுங்கிறத தெளிவாக பார்த்தோம். இன்னும் அடுத்தது வந்து வெர்டிப்ரல் காலம்னு சொல்லக்கூடிய இந்த தண்டுவடத்தை சுற்றி இருக்கிற எலும்பை பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.